இன்றைக்கி ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு ரெடிமேட் saree தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன். அதாவது இது 1 minute saree அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்க வந்து ஒரு சில்க் saree மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த saree வந்து கொஞ்சம் அயர்ன் பண்ணி அதுக்கப்புறமா ரெடிமேட் saree மாதிரி ஸ்டிச் பண்ண வேண்டியது இருந்துச்சு. saree வந்து இந்த கலரில் தான் இருந்தது. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட்லாம் எடுத்து அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். நம்மளதுல அந்த இடுப்பு சைஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி பக்கிள்ஸ் மாட்டுற மாதிரிலாம் கொடுத்துருப்போம், ஹூக் கொடுத்துருந்துருப்போம். மேலே வந்து சப்போஸ் உங்களுக்கு 1 ஃப்ளீட்டில் வேணும்னா மேலே ஃபினிஷ் பண்ணி கொடுக்க மாட்டோம், நார்மலாக கொடுத்துருந்துருப்போம். 1 ஃப்ளீட்டில் இதில் எப்போவுமே ஃப்ளீட்ஸ் எடுத்து தான் பண்ணுவீங்க அப்படின்னா அதையுமே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நம்மளோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சைடு ஃப்ளீட் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம பார்ப்போம் saree கட்டும்போது. ஸோ அது மட்டும் லைட்டாக இழுத்து வச்சு பின் பண்ணிட்டீங்கன்னா போதும், ரொம்ப பர்ஃபெக்டாக உட்காந்துக்கும். இந்த கிளைண்ட் வந்து என்னோட கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் மேலே தூக்கி தான் நான் கட்டி காமிச்சிருந்துருப்பேன். அவங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு போகும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ saree கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டே சாரியே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி 1 minute saree மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடிமேட் saree மாதிரி இருக்கும். 1 minuteல வந்து நம்ம கட்டிக்கலாம். இந்த டைப் sarees எல்லாம் டெய்லியுமே வந்து sarees கட்டிட்டு போகணும், யூனிஃபார்ம் சாரியெல்லாம் இருக்குது டெய்லி கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெடிமேட் saree மட்டும் இல்லைங்க, நம்ம ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி தரோம். அதுக்குரிய கிளாஸஸும் எடுக்கிறோம். வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள்.